நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்க இருப்பது நமத்து போன பொரி, அதாவது கரகரப்பாக இல்லாத பொரியை வச்சு எப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு கப்பு பொரி எடுத்துருக்கேன். இந்த பொரியை ஒரு 10 மினிட்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 10 நிமிஷம் ஊற வச்ச பொரி இப்போ வடித்து எடுத்தாச்சு. இதை இப்போ வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கைனாலேயே மசிச்சு எடுத்துட்டேன். இப்படி மசிக்க வரலைன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இதோட அரை கப்பு ரவை ஆட் பண்ணிக்கலாம். அரை கப்பு பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஒரு ஸ்பூனு, க்ரீன் சில்லி 1, கறிவேப்பிலை, துளி உப்பு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து குட்டி குட்டி பால்களாக நம்ம உருட்டி இட்லி பானையில் ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பால் சைஸுக்கு, குட்டி பால் சைஸுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு இது லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். பொரிஞ்செடுத்து இப்போ அரை கப்பு ஆனியன் நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஆனியன் வதங்குறச்சே துளி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம பொரியில் உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சம் துளி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அரை கப்பு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காரத்துக்காக நான் அரை ஸ்பூன் சில்லி தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 கப்பு இட்லி பொடி, இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வேக வச்சுருக்கேன் இந்த குட்டி குட்டி உருண்டை, இந்த பொரி உருண்டைகளை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்ல டேஸ்டான பொரி பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். இது கார்போஹைட்ரேட் சத்து நிறைஞ்சது. குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். தேங்க்யூ.